வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பல்வேறு விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர், டிரைவர், அதுக்கப்புறம் வந்து ரீடர், எக்ஸாமினர், ப்ராசஸ் ரைட்டரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து பல்வேறு விதமான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து ஷார்ட் நோட்டீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு விதமான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி என்ன, கல்வி தகுதி என்ன எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோவுக்கு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும். ஏன்னா வந்து இந்த ஜாப்புக்கு வந்து கல்வி தகுதி என்னமோ வந்து 5th 10th 8th இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி குறைந்த வந்து கல்வி தகுதியில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை வந்து நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வந்து 2300க்கு மேலே வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா எக்ஸாமினர் வந்து 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வாசிப்பவர், ரீடருக்கு 11 வேகன்சி, முதுநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் இதுக்கு வந்து 100 வேகன்சி, அப்புறம் வந்து இளநிலை கட்டளை நிறைவேற்றுவர் இதுக்கு வந்து 242 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்படி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஜாப்க்கான வேகன்சியுமே வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கான சேலரியுமே சைடில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ரீடருக்கு வந்து 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து அசிஸ்டன்ட், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஜாப்லாம் வந்து தனித்தனியாக வரும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஒரே நோட்டிஃபிகேஷனில் எல்லா ஜாப்க்கான வேகன்சியும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரியுமே வந்து சைடில் கொடுத்துட்டாங்க. அந்தந்த ஜாப்க்கு ஏற்றாப்புல வேகன்சி இருக்கும். இதில் ABCDன்னு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஜாபை. அதில் ஏல இருக்கிற ஜாப்க்கு எல்லாமே வந்து கல்வி தகுதி என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து 10th முடிச்சிருந்தா அந்த ஏல இருக்க வேகன்சிக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். B and C இதுக்கு நம்ம வந்து 8th முடிச்சிருந்தாலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். B and Cயில் இருக்க எல்லா ஜாபுக்குமே வந்து 8th முடித்தவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். Dயில் இருக்கிற ஜாப் இருக்குல்ல, இரவு காவலர், மசால்ஜி, காவலர் மற்றும் வாட்ச்மேன், இந்த 2 ஜாபுக்குமே வந்து Dயில் இருக்க எல்லா ஜாபுக்குமே வந்து நமக்கு வந்து எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதுன்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நாள் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன். ஏன்னா வந்து இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து 5th போதும். 5th 8th 10th இது முடிச்சிருந்தாலே போதும். ஸோ வந்து கல்வி தகுதி வந்து கம்மியாக வச்சுருக்கவங்க வந்து நிறைய ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிற ரெக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய இருக்குது. இதை மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணி அந்த 10th 8th குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்களோட லைஃப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். ஆனால் வந்து 10th 8th முடிச்சிருக்கவங்களுக்கான வேலை வாய்ப்புலேயும் நம்ம போய் காம்படிஷனுக்கு போய் உள்ள நின்னோன்னா அவங்களுக்கு வந்து வேறு வழி இருக்காது. ஸோ வந்து நம்ம கொஞ்சமாச்சு இந்த மாதிரி கம்மியாக வந்து கல்வி தகுதி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம இப்போ ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன்னா 12th குவாலிஃபிகேஷனில் இருக்க ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்காக 8th 10th அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லேயும் போயிட்டு நம்ம காம்படிஷனுக்கு போய் நிற்கக்கூடாது. இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களோட சிச்சுவேஷனால தான் அவங்களோட கல்வி தகுதி அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அதையே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம டிகிரி லெவல் நம்ம வச்சுருக்கோன்னா நம்ம ஒரு 12th லெவல் காம்படிஷனுக்கு உள்ளே போகலாம். அதுக்குன்னு 10th 8th லெவல் காம்படிஷனுக்கு நம்ம உள்ளே போய் அவங்களோட லைஃப்பையும் கெடுக்க விரும்பாதீங்க. இது வந்து ரெக்வெஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து ஒரு டிகிரி வச்சுருக்கவங்க வந்து இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக எடுத்துகிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் வழி விடுங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஜாப்க்கு வந்து நம்ம ஆன்லைன் வழியாக தான் வந்து அப்ளை பண்ண முடியுன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. www.mhc.tn.government.in இதுதான் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான வெப்சைட்டுமே இதுதான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தோன்னா 27/5/2024 கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு நியூஸ் பேப்பரில் வந்ததுன்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கல்ல 28/4/2024 இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் தான் இதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன, ஜாபோட நேச்சர் எப்படி இருக்கும், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, அல்லது இந்த ஜாபை பற்றியான ஃபுல் டீட்டெயிலுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.
அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாராவது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.